உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரின் பொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவிஞர் அரங்கம் நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். ஒரு கவி ஆளுமையோடு நாம் ஒரு நேர்காணல் காண்பதே இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாகும். கவிதையே பார்த்து கொண்டிருக்க நமக்கு கவிஞரையும் தெரிய வேண்டாமா? இதுதான் இதன் நோக்கம். இன்றைக்கு பாரதியார் தொடர் நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சியாக இப்போ நாம் சந்திக்கவிருப்பது இன்றைக்கு நாம் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இவர் தமிழ்நாடு அரசின் கனவாசிரியர் விருது பெற்றவர், நல்ல கவிஞர், தமிழாசிரியர் என்பது வரை எனக்கு தெரியும். இன்னும் நிறைய செய்திகள் இவரிடம் புதைந்து காணப்படுகிறது. அவற்றையெல்லாம் நாம் இன்று அவர் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களே, வணக்கம். உங்க பிறந்த ஊரு, உங்க அப்பா அம்மா, உங்க கல்வி, இதை பத்திலாம் சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் பிறந்த ஊர் பழனி. பழனியில எங்க அப்பாவுடைய பெயர் ராஜு, எம் ராஜு. அம்மா தனலட்சுமி. இருவருக்கும் 5 குழந்தைகள். அதில் மூத்த மகள் தான் நான். 5 பேர்ல மூத்தவராக பிறந்திருக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப கூலி தொழிலாளி தான். கூலி தொழிலாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துனாங்க. எங்க அம்மா தான் அதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா தான். ஏன்னா இட்லி சுட்டு வித்து எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க படிச்சிடணும், நான் படிக்கல, அதனால நான் கஷ்டப்படுறேன், நீங்களாம் படிச்சீங்கன்னா நாளைக்கு உங்க காலில் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்க அம்மா எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. அதை மனசுல வச்சுட்டுதான் நாங்களாம் படிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப வறுமை சூழ்நிலையில தான் நாங்களாம் படிச்சு வளர்ந்தோம். நான் ஆசிரியர் ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை ஆரம்பத்துல. ஏன்னா எங்க பெரியம்மா நர்ஸா இருக்காங்க, மதுரையில இருந்தாங்க. எங்க பெரியம்மா திருமணம் செய்தவர் மருத்துவர், டாக்டரா இருந்தாரு. அதனால அவங்களும் என்னை என்ன சொன்னாங்கன்னா, டாக்டருக்கு படிச்சுட்டு உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் படிச்சவன். எனக்கு அறிவியல் பாடம் தான் ரொம்ப பிடித்த பாடம் வேற. அதனால நான் அறிவியல் பாடம் எடுத்து படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த தேர்வெல்லாம் நான் எழுதினேன். எழுதும் போது எனக்கு அப்பொழுது டாக்டர் கிடைக்கல, பல் மருத்துவர் கிடைத்தது. ஆனா அன்றைய காலகட்டத்துல பல் மருத்துவ படிப்பு அவ்வளவு சிறப்பா இருக்காது, அவங்களுக்கு அது மதிப்பு மிக்கதா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பெரியம்மா வேணான்ட்டாங்க, படிக்க வேணான்ட்டாங்க. நான் 1 வருடம் வீட்டுல தான் இருந்தேன். ஆனா படிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல நானா செய்தித்தாள்ல பார்த்து இந்த படிப்புக்கு நான் விண்ணப்பிச்சேன், ஆசிரியர் படிப்புக்கு. ஏன்னா வீட்டுல இருந்துட்டு இருந்தா படிப்பு போயிருமே அப்படின்ட்டு ஆசிரியர் படிப்புக்கு நானா விண்ணப்பிச்சேன். அது எனக்கு கிடைத்தது. அந்த நேர்முக தேர்வுல கலந்து கொண்டு அப்பொழுது மதுரை கல்லுப்பட்டியில இருக்கக்கூடிய டயட்ல தான் நான் படித்தேன். டீச் ட்ரைனிங், முதல்ல ஆசிரியர் பயிற்சி தான் நான் படித்தேன். படிச்சு முடிச்சதும் 92ல படித்து முடித்தேன். 95ல நான் வேலைக்கு வந்து விட்டேன். அப்பொழுது தேர்வு எழுதி வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனால தேர்வு எழுதி உடனடியாக நாங்கள் வேலைக்கு வந்துட்டேன். 1995ல நான் வேலைக்கு வந்தேன். ஒரு 30 வருட காலம் பணியை நிறைவு செய்யக்கூடிய தருவாயில இருக்கிறேன். அதனால இந்த மாதிரி என்னுடைய பணி சிறப்பா இப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கை முறை ஆரம்பிச்சது. நான் ஆசிரியர் பணி எடுத்தப்ப கூட முதலில் மருத்துவ பணியில இருந்து இதுல வந்தவே என்ற ஒரு தயக்கத்தோடு வந்தேன். ஆனா சிறு வயதுல இருந்தே எனக்குள் அந்த ஆசிரியர் பணி இருக்குங்கிறத அப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் படிக்கும் போதே எனக்கு வீட்டுக்கு வந்தா வேலை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் பள்ளியிலே இருந்து படிக்க ஆரம்பிப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா கரும்பலகையில நான் எழுதிக்கிட்டே முன்னாடி மாணவர்கள் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அப்படிதான் படிப்பேன். நான் படிக்கும் போதே அப்படிதான் படிப்பேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு மாணவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா இருக்கிறதாக கற்பனை செய்து கொண்டு நான் கரும்பலகையில் எழுதி கொண்டே பாடத்தை படித்து முடிச்சு விட்டு அங்கே பள்ளியிலே படிச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் எங்களால் படிக்க முடியாது, வீட்டுல வேலை அதிகமாக இருக்கும், படிக்கவும் விட மாட்டாங்க அம்மா. ஏன்னா முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரவு நேரத்துல உட்காந்துதான் படிப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை படித்துதான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கை அமைப்பு. ஐயா, இப்ப என்னவா இருக்கீங்க? இப்ப நான் பட்டதாரி தமிழாசிரியரா இருக்கேங்கய்யா. இடைநிலை ஆசிரியராக இருந்தேன். திரும்ப
அதுல நான் அதுக்கு அடுத்த நிலையான பட்டதாரி தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றேன் ஐயா. எந்த பள்ளியில இருக்கீங்கம்மா? அரசு உயர்நிலைப்பள்ளி கலையம்புத்தூர், பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். சரிங்க. உங்க கவிதை ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? நான் எனக்குள்ள இந்த மாதிரி இலக்கிய ஆர்வம் இருக்குன்னு நான் நினைச்சது கூட இல்லைங்க. அதற்கு முதற் காரணம் வந்து நீலகண்ட தமிழன் ஐயா தான். ஏன்னா நான் வந்து முதலில் வந்து தமிழாசிரியர் ஆகினதுங்கிறத ஒரு பெருமிதமாகவே நினைக்கல. உண்மையா அதுதான். ஏன்னா நான் ஒரு தொட்டதாரி தமிழ், ஏன்னா நாங்க வேலைக்கு வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிச்சோம். படிக்கும்போது அறிவியல் பாடம்லாம் படிக்க முடியல. தமிழாசிரியராக தான் படித்தேன். பள்ளியில் சேர்ந்த உடனே தமிழாசிரியரை அவ்வளவு சிறப்பா வந்து பள்ளியில நினைக்க மாட்டாங்க. ஏன்னா கணித ஆசிரியருக்கும் அறிவியல் ஆசிரியருக்கு தான் சிறப்பு மிக்க மரியாதை கொடுப்பாங்க. எனக்கு நினைப்பேன், நம்ம ஒரு அறிவியல் ஆசிரியரா இருக்கலாம், ஏன் இந்த தமிழாசிரியர் ஆனோம் அப்படின்னு நினைச்சு கூட வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்றைக்கு உண்மையிலே நான் தமிழாசிரியர் என்பதுல மிக பெருமிதம் கொள்கிறேன். அந்த உணர்வு வந்து இன்னைக்கு அதை எனக்குள் வரக்கு காரணமானது வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தான். இந்த இலக்கிய ஆர்வம் எனக்குள் இருப்பதுங்கிறது நான் வந்து எதேச்சியாக தான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய எழுதி கொடுப்பேன், எல்லாமே செஞ்சிருக்கேன். குழந்தைங்களோட கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பாடல்கள் எல்லாமே சொந்தமா எழுதி கொடுத்துருக்கேன் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம். ஆனா அது கவிதை ஆர்வம்ங்கிறது எனக்கு தெரியல. நான் யதார்த்தமாக ஒரு முறை என்னுடைய தோழி அம்பிகாவுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது, அவர் ஒரு குழந்தைக்காக ஒரு குழுவில் பயணித்து பரிசு பெற்று தந்திருந்தார். அந்த குழுவை பற்றி என்னிடம் கூறினார். அப்பொழுது நான் அவருக்கு தான் வழிகாட்டுதல் சொன்னேன் முதலில். ஏன்னா நீ வந்து கவிதை எழுதுற ஆர்வம் இருக்குன்னு சொன்னையே, இந்த மாதிரி ஒரு குழு இருக்கே, இந்த குழுவை நீ ஏன் பயன்படுத்திக்கலன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டேன். ஆமாங்கல்ல டீச்சர், அதுல உண்மையில எழுதுறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எழுத முயற்சி பண்ணாங்க. அவங்க எழுதும் போது என்னையும் எடுத்தாங்க, வாங்க நீங்களும் சேர்ந்து எழுதலாம், 2 பேரும் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வா 2 பேரும் எழுதலாம், ஏன்னா எல்லாமே என்னோட இணைந்து பயணிப்பாள் அவர். அதனால அவ வந்து வாங்க நீங்களும் எழுதலாம், நம்ம 2 பேரும் எழுதலாம் அப்படின்னா. இன்றைக்கு 2 பேரும் இணைந்து செயலாற்றுகிறோம். உடனே அவளோட சேர்ந்து நான் எழுத ஆரம்பிச்சேன். ஆனா நானா இதுல முன் வரவில்லை, அவளோடு இணைந்து வந்தேன். ஆனா இன்றைக்கு இந்த எனக்கு வந்து மிகப்பெரிய ஆர்வத்தை தந்திருக்கிறது இந்த குழு, இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. உண்மையிலே என்றென்றும் இந்த குழுவிலே நான் சிறப்புடன் செயல்பட்டுவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி கு அம்பிகாவதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்து விகாசி என்ற ஒரு மாணவிக்காக அந்த மாணவியை இணைத்து பயணித்தார்கள். அவர்கள் பயணிக்கவில்லை, அந்த மாணவி தான் பயணித்தார்கள். அந்த பிள்ளைக்கு ஏதோ பரிசு வாங்கி கொடுத்தார்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்காக. பிற்பாடு அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். மீண்டும் அவர்கள் வந்து இணைந்து செயல்பட்டதற்கு காரணம் உங்களை இணைத்து உங்கள் மூலமாக அவர்களை இணைந்து இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த ஒரு தமிழாசிரியரா இருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்க தமிழாசிரியரா இருந்தாக்கா வந்து அறிவியல் ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு தமிழாசிரியர்லன்னு சொன்னீங்க. உண்மைதான். அறிவியல் ஆசிரியர்கள் அறிவாளிகளை உருவாக்குகிறார்கள், தமிழாசிரியர்கள் மனிதர்களை உருவாக்குகிறார்கள். தமிழாசிரியர்கள் அறத்தை சொல்லிக் கொடுத்து மனிதர்களை உருவாக்குகிறார்கள். ஏதோ அறிவியல்ல வந்து பெருசா அறம் சொல்லி கொடுக்க போறது கிடையாது. அறிவியல்ல அவங்க அறிவாளி ஆக்குவாங்க. கணிதாசிரியர்கள், அறிவியல் ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து அவர்களை அறிவாளி ஆக்குவார்கள். ஆனால் நமக்கு ரொம்ப மிக முக்கியமான தேவை ஒரு நல்லவர்கள் தேவை, அறம் சார்ந்தவர்கள் தேவை. அதை உருவாக்குபவர்கள் தமிழாசிரியர்கள் தான். பொதுவாக அறத்துக்கு மதிப்பு கிடையாது, எனவே அறத்தை போதிக்கிற தமிழாசிரியருக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் என்றைக்கேனும் ஒரு நாள் என்று சொல்லக்கூடாது, என்றைக்குமே மாணவர்கள் போற்றுகிற ஆசிரியர் தமிழாசிரியர்களாக கட்டாங்க இருப்பாங்க. எப்ப போட்டுவாங்க? தங்களுடைய 45வது வயதுல போட்டு. அப்போதான் அவங்களுக்கு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை பற்றி புரிதல் ஏற்படும், அந்த அனுபவம். அப்போதான் அவங்களுக்கு நம்ம தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நினைவு வரும். அது வரலும் அறிவியலாசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்க, அப்படிதான் இருக்கும். என்றாலும் தமிழாசிரியர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். என்னை கூட வளர்த்தெடுத்த ஒரு தமிழாசிரியர் தான் என்னை வளர்த்தெடுத்தாரு. இன்றைய நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்றதுக்காக மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கவிதை ஒன்று சொல்லுங்கம்மா. பாரதியார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது, பாரதியாரை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பாரதியார் கவிதை ஒன்றை. பாரதியார் மாதமாக சிறப்புற நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிஞர்கள் அரங்கம், இதில் பாரதியார் முதலில் இந்த கவிஞர்கள் அரங்கத்தில் பாரதியாரினுடைய கவிதையை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் தாயின் தலைமகன் பாமர மக்களும் புரியும் வண்ணம் தேமதுர தமிழை திக்கெங்கும்
தென்றலாய் தவழச் செய்தவர் எட்டயபுரத்தின் எழுச்சி கவி. எங்கும் சுதந்திரம் என்றே முழங்கி படுகுழியில் வீழ்ந்த மக்களுக்கு விடுதலை உணர்வை விதைத்து மிசையினில் வாழ்ந்த மக்களை இசைப்பட வாழ வசன கவிதை பல கூறி தீர்க்க தரிசனமாய் திட்டங்கள் பல வகுத்து சிந்து பாடலிலே சந்தம் தோன்ற மந்த மாந்தரையும் விழிப்புறச் செய்து எல்லோரும் சமமே என்ற பொது உடைமை புகுத்தி நலத்தையெல்லாம் நமக்களிக்கும் சக்தியான மாதரை மதித்திடு மாண்புடன் வாழ்ந்திடு என்றே கத்தும் குயிலோசை கொஞ்சம் காதில் பட சின்னஞ்சிறு கிளியாய் நம் மனதில் பறக்கும் செந்தமிழ் தேனி அவர். அறம்பாட வந்த மரவனாய் புறம் கூறும் பொய்யுரையோரை திறத்துடனே தெளிவுற புதிய ஆத்திச்சூடியில் பலவற்றை புகுத்திய புதுமை கவி. பாரதி என்றதும் மனதிலே தீரமும் வருமே, செல்லம்மாளின் இதய தெய்வம் அல்லவா பாரதி என்று கூறி இன்றைய பாரதியாரியுடைய கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் ஐயா. நீங்க கனவாசிரியர் விருது பெற்றிருக்கிறீங்க, அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. அரசு உங்களை சிறப்பித்து கனவாசிரியர் ஒரு விருது கொடுத்திருக்கு, அதை பத்தி பேசுங்க. நான் முதலில் பெற்ற விருது சாரண இயக்கத்தில். சாரண இயக்கம் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு சீர்மிக்க ஆசிரியராக நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த இயக்கம் முதலில் காரணம். ஏன்னா சாரண இயக்கத்தில் 30 ஆண்டு என்னுடைய பணி 30 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெறுகிறது. சிறந்த சாரண ஆசிரியர் என்ற விருது வாங்கியிருக்கிறேன். நீண்ட நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லி தமிழ்நாடு கல்வி அமைச்சராக இருந்த முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களிடம் அது வாங்கியிருக்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல விருது பாத்தீங்கன்னா கனவு ஆசிரியர் விருதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு விருது கொடுத்திருக்காங்க. அந்த கனவு ஆசிரியர் விருது நாம் செயல்களை எல்லாம் சிறப்புற செய்தால் நான் சொல்லுவேன் மாணவர்களிடம், நாம் எப்பொழுது சாதனையாளராக மாறுவோம் என்று கேட்பார்கள். சாதனையாளராக மாறுவதற்கு சாதனைகள்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டாம். நாம் செய்யக்கூடிய வேலையை திறம்பட தெளிவுற அன்றாட வேலைகளை சரிவர செய்து கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்துல நாமளே சாதனையாளராக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். இது மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. அதனால என்னுடைய பணியை நான் சிறப்புற இதுவரை செய்து கொண்டு இருக்கிறேன். அதற்குரிய விருது தான் இந்த கனவு ஆசிரியர் விருது என்பது என்னுடைய மனதார்ந்த உண்மையாக கருதுகிறேன் ஐயா. ஏன்னா நான் எதிர்பார்க்காதது கனவாசிரியர் விருது. நான் ஏதோ சாதாரண புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நினைத்து கொண்டு நாங்கள் அந்த தேர்வுகளை எழுதினோம். அந்த தேர்வுகளில் ஒவ்வொரு படிநிலையாக அதில் தேர்வு பெற்று 3வது படிநிலையில் வகுப்பறை எடுக்க சொன்னாங்க. அந்த வகுப்பறை எடுத்து அதிலே ஒரு 920 பேர்ல எங்களை ஒரு 350 பேரை பக்கம் தேர்வு செய்தார்கள். அந்த தேர்வு செய்ததுல நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஐயா. ஒரு 318 பேர் அந்த நேரத்துல தேர்வு செய்தாங்க. அதை விட ஒரு சிறப்பான நிகழ்வாக எங்களை டேராடூன் அப்படிங்கிற இடத்துக்கு கல்வி சுற்றுலா அழைத்து சென்றார்கள் அந்த தமிழ்நாடு அரசு. அந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை அந்த செய்து கொடுத்தார்கள். அதுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நான் முதலில் விரைவிலேயே தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருது பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பிறகு தேசிய அளவிலும் நல்லாசிரியர் விருது பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு ஆசிரியர் வாழ்க்கையிலே தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெறுவதனும் மிக உயர்ந்த ஒரு சிறப்பாக பெருமையாக கருதுவார்கள். அந்த விருதுகளை நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும். அதற்கான முயற்சியும் அதற்கான சிறப்பு பண்புகளும் உங்களிடம் காணப்படுகின்றன. எனவே அவற்றை நீங்கள் தொடர்ந்து கை கொண்டு இந்த தமிழ்நாடு அரசு மற்றும் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்மா. நீங்க இந்த கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு பாரதியாருடைய கவிதைகள்ல பிடித்த வரிகள், பாரதியாருடைய கவிதைகள் பிடித்த வரிகள் எது? எதை நாம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பாரதியாருடைய கவிதைகளே நாட்டுப்பற்று தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஏன்னா நாட்டு மீது பற்று உடையவளாக தான் நான் இருப்பேன். நான் சிறு வயதிலிருந்தே அந்த பாடல் எனக்கு என்னுடைய பாட்டு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடல் மனதில் இன்று அளவு இருந்திருக்கக்கூடிய பாடல், மறக்காம இருக்கக்கூடிய பாடல். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு
எங்கள் பாரத நாடு ஞானத்திலே பர மோனத்திலே ஊய ஞானத்திலே பர மோனத்திலே ஊய கானத்திலே. சிறப்பம்மா. உங்களுடைய வேறு ஏதேனும் கவிதைகள் ஒன்றை சொல்லுங்க. உங்களுடைய கவிதைகளை நீங்கள் எழுதிய கவிதைகள், வேறு கவிதைகள் ஏதேனும் ஒரு 4 வரி சொல்லுங்க. நான் மறக்க முடியாத கவிதை வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இன்று கவிதை வாசிக்கிறேன், கவியரங்குகளிலே கலந்து கொள்கிறேன், பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்றால் அதற்கு முதற் காரணமாக எனக்கு ஊக்கம் தந்த கவிதை வந்து முதலில் நான் இணைந்தது உலக தாய்மொழி நாள் கவிதை போட்டியில தான். அந்த போட்டியில என்னுடைய கவிதைக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. அது கோயம்புத்தூரில் நடந்த விழாவிலே அதற்குரிய சான்றிதழை நான் ஐயாவிடமிருந்து பெற்றேன். அந்த கவிதை தான் எனக்கு முதலில் பிடித்த கவிதை. அதை வந்து நான் உலக தாய்மொழி நாள் கவிதை 2ஆம் பரிசு பெற்ற எமது கவிதையிலே எனக்கு பிடித்த வரிகளை இங்கே தருகிறேன். கன்னி தமிழாய் பலர் இதயம் தொட்டு காற்றினிலே தென்றலாக தவழ்ந்து வந்து புல்லாங்குழலினிலே பூபாலம் பாடி செந்தமிழாய் பைந்தமிழாய் முத்தமிழாய் ஆனனி உலகம் போற்றும் தெய்வ தமிழானாய் தாயே தமிழே வணக்கம் என்று வணக்கம் கூறினேன். முதலில் தமிழ் தாய்க்கு. இன்று என்னை தமிழ் தாய் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பம்மா. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க கணவர், பிள்ளைகள். என்னுடைய கணவர் வந்து சி முருகேசன். அவங்க அப்பா பேர் சிவலிங்கம். சி முருகேசன். அவர் வந்து இந்திய இராணுவத்திலே 17 ஆண்டுகள் பணிபுரிந்து அதுவும் வந்தது கூட என்னுடைய காரணம், என்னாலதான் அவர் வந்தாரு. இல்லைன்னா அவர் இன்று வரை இராணுவத்துல தான் இருந்திருப்பாங்க. அதனால 17 ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருந்தார். 2 குழந்தைகள் எனக்கு. ஒரு முதல் குழந்தையினுடைய பெயர் வந்து ஜீவன், 2வது குழந்தையினுடைய பெயர் ஷியாம். 2 பேருமே வந்து சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆசிரியர் பணியும் பார்த்து கொண்டு குழந்தைகளை வளர்ப்பதிலே சிரமம் ஏற்பட்டதனால் என் கணவர் அவர் பணியை வந்து எழுதி கொடுத்து விட்டு இங்கு வந்து விட்டார். வந்த பிறகு தொடர்ந்து அவருடைய முயற்சியிலே அழகப்பா பல்கலைக்கழகத்திலே படித்துவிட்டு ஆசிரியர் பணிக்கு வந்து விட்டார். உடற்கல்வி ஆசிரியராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். இருவருமே தொடர்ந்து ஒரே பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது சிறப்பான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன்னா நான் அத்தனை நாள் பிரிந்து இருந்ததற்கு இன்று இருவருமே சேர்ந்து பயணிக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக எனக்கு. ஆமா, இராணுவத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள் வந்து கணவனை பிரிந்து நாட்டு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கணவனை பிரிந்திருத்தல். நீங்க திருமணமாகும் போதே அவரு இராணுவத்துல இருந்தாருங்களா? ஆமாங்க ஐயா. ஏன்னா என்னோட 2வது குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த எங்களோட திருமண நாளே ஒரு பெரிய இதா இருந்ததுங்க. முகூர்த்த கால்லாம் போட்டாங்க. திருமணம் நடக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா அப்பதான் அந்த வந்து அப்துல் கலாமையோட அந்த இதுல இருந்தாரு, போக்ரான் அணுகுண்டு சோதனையில இருந்தாரு. அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியல. ஏன்னா இப்பதான் கைபேசி வசதி எல்லாம் அப்பொழுதெல்லாம் இல்ல. நாங்க டெலகிராம் தான் அடிச்சோம் அவருக்கு. தந்தி அடிச்சும் கூட அதுக்கு பதில் இல்ல. எங்க மாமியார் வந்து என்னையதான் திட்டிட்டு இருந்தாங்க. என் பையன் எங்க இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் என்னை திட்டிட்டு இருந்தாங்க அப்ப. அப்புறம் வந்து என் கணவர் வந்து 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி திருமண நாள் இருந்து தள்ளி போய் 2 முறை தள்ளி போயிடுச்சு எங்க திருமணம். 3வதாக என் கணவர் 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி வந்து இறங்குறாங்க. 12ஆம் தேதி கோயில்ல கூட்டிட்டு போய் திருமணம் நடத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருமணம் செய்துட்டாங்க. அதனால விறுவிறுப்பா நடந்தது திருமணமே. அடுத்து என் குழந்தை வந்து 2வது குழந்தை பாத்தீங்கன்னா, என் குழந்தை பிறக்கும் போது 7வது மாசம் என்னை விட்டுட்டு போயிருந்தாரு என் கணவர். அவன் பிறந்து 9 மாதங்கள் கழித்துதான் வந்து குழந்தையவே பார்த்தாரு. அப்ப பார்க்கும்போது குழந்தை கூட பயப்படுவான் அவரை பார்த்து. அதை கூட நான் ஒரு கவிதையாக புத்தகத்திலே எழுதி இருக்கிறேன் ஐயா. ஆமா, திடீர்னு ஒரு மிலிட்டரிக்கார கொண்டாந்து அவங்க அப்பா பயப்பட மாட்டானா குழந்தை? மீசையோட இருக்கிறத பார்த்தா பயந்துருவான். ஆமா, உண்மைதானே. ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விடயம். எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பல ஆண்டுகள் வந்து கணவனை பிரிந்து இருத்தல், அப்ப குடும்பத்தை தனித்து நிர்வகித்தல், இதனால வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆளுமை பெண்மணியாக நீங்க உருவெடுத்திருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாது. நாங்க பாக்குற போது எங்களுக்கு தெரியுது. எனக்கு தோன்றது இதுதான். இந்த அளவுக்கு நம்ம ஆளுமையோடு இருக்கிறது காரணம், இவங்க குடும்பத்தை தனித்து நின்று வழி நடத்தி இருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்காங்க. ஒரு 15, 16 வயசு வரலும் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து, அது கணவன் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு,
நாம அப்பப்போ வந்துட்டு போவாரு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை, ஒரு 2 மாசம் வந்துட்டு போவாரு. அந்த மாதிரியான நேரத்துல வந்து பிள்ளைகளை வளர்த்தெடுத்தல் என்பது பெரிய பெரிய சுமையாகவும் இருக்கும். அதே நேரத்துல வந்து பொறுப்பாகவும் இருக்கும். ஆஹ் இந்த பிள்ளை வளர்ப்பை பத்தி சொல்லுங்கம்மா. உங்களுடைய குழந்தை வளர்ப்பு, உங்க கணவன் இருக்கிற போது குழந்தைய வளர்க்கறது கூட ஒரு துணை அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி இல்லாத போது தனித்து எப்படி வளர்த்தீங்க பிள்ளைகளை? நீங்க பணிக்கு போகணும், மிக பசங்களை பார்த்து எப்படி பண்ணீங்க? அதை சொல்லுங்க. மிகவும் சிரமம் ஐயா. அதை நினைத்தால் கூட, இன்று நினைத்தால் கூட மனம் கனத்து விடும். நான் அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பெண்களுக்கெல்லாம். நாங்கெல்லாம் ஏதோ இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோன்ட்டு உங்களுக்கு என்ன, சார் கொண்டு வந்து விட்டுறாரு, நீங்க சாரோட போறீங்க, நீங்க இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படி இப்படின்னு புலம்புவாங்க. அப்ப சொல்லுவேன், நான் பட்ட துன்பத்துல நீங்க கொஞ்சம் கூட இல்லம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய முதல் குழந்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் இருவருமே வந்து நானும் என் கணவர் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், வீட்டில் சம்மதத்தோடு. அதனால வந்து பல எதிர்ப்புகளை தாண்டி திருமணம் செய்தவர்கள், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு தான் ஐயா. அதனால வந்து என் குழந்தைகளை எல்லாம் எங்க மாமியார் வந்து முதலில் பார்த்து கொள்ளல பிறந்ததுமே. ஏன்னா பார்க்க மாட்டேன், நீ பாத்துக்க, நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால என் குழந்தைய நான் ஒவ்வொரு பள்ளிக்கு போகும்போது தூக்கிட்டு போவேன். ஒரு வேலைக்கு ஒரு 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 பொண்ணு இருந்தா கூட இருப்பா. ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் கையில கொடுத்துட்டு, அதுவும் நான் தெருவுல பாத்துக்குவாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பாத்துக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தரை தேடி இருப்பேன். போற வழியில குழந்தைய கொடுத்துட்டு ஓடிடுவேன், பள்ளிக்கூடத்துக்குள்ள ஓடிடுவேன். ஏன்னா குழந்தைய அவங்க கொண்டு போயிருவாங்க. அவங்க கொண்டு போனாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. திரும்ப இடைவெளி நேரத்துல ஓடுவேன் அந்த வீட்டுக்கு. போய் குழந்தைக்கு தேவையான பால் எல்லாம் கொடுத்துட்டு, குழந்தைக்கு எல்லாம் தொட்டில தூங்க வச்சிருவேன். அந்த நேரத்துக்கு தூங்க வச்சு பழக்கி இருப்பேன். அந்த நேரத்துல தூங்க வச்சுட்டு வந்துட்டேன்னா சாப்பிடுற சாப்பாட்டு நேரம் வரையும் அவன் தூங்கிட்டு இருப்பான். திரும்ப நான் மதியம் அந்த உணவு இடைவேளையில போவேன். நான் சாப்பாடெல்லாம் பார்க்கவே மாட்டேன். மதிய நேரம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கனால எனக்கே தெரியாது, எனக்கே தெரியல. நான் போய் குழந்தைய பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு வந்துருவேன் இங்க பள்ளிக்கு. வெள்ளட சரியா இருக்குங்க ஐயா. அந்த மாதிரிதான் என் பெரிய பையன் ரொம்ப என்னோட சேர்ந்து என் பெரிய குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கு. அதனாலதான் இன்னை வரையும் அவனை ஏதாவது அவங்க அப்பா பேசினா கூட என்னால பொறுக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை வந்து சிறு வயதுல அவ்வளவு கடினத்தோட வளர்ந்தது. 2வது குழந்தை உண்டான பிறகாடி நான் வந்து என் கணவர்கிட்ட, ஏன்னா என் கணவர் வந்து முதல்ல அவங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அங்கதான் இருக்கணும், எங்க அம்மாவோட கொஞ்ச நாள்ல போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் வந்தாருன்னா எனக்கு நிம்மதியோட இருப்பேன் அவர் இருக்கும்போது வரையும். ஏன்னா குழந்தை எல்லாம் பாத்துக்குவாரு அவர், எல்லாம் அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்குவாரு என்னையா. அதுல என் கணவர் வந்து மிகப்பெரிய எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்னைய வந்து நல்லா வச்சுக்குவாரு. அதுல எல்லாம் எந்த குறையுமே இல்லை. ஆனா அவங்க வீட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தாரு. அப்புறம் நான் படுற கஷ்டங்களை ஒவ்வொன்றா சொல்லும் போதும் 2வது குழந்தைய என்னால கண்டிப்பா வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப வயது வந்து 24 முறை 25 வயது தான், 26 வயது தான். அதனால நான் என்னால வளர்க்கவே முடியாதுன்னு அழுகவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நான் இங்க பழனி, அதனால பழனி வர வேண்டியதா இருந்ததுங்க. வந்தா 2வது குழந்தைய அம்மாட்ட விட்டுட்டு போவேன். அதுவும் எங்க அம்மா வந்து கூட எல்லாம் இருக்கல. அவங்களுக்கும் கோவம் தான். ஏன்னா நம்ம பிள்ளை இப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கும்போது எல்லாரும் வாழ்த்துறாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்களுக்கும் சில வருத்தங்கள் இருந்தது. அதனால அவங்களும் வந்து என்னன்னா, நீ வேணும்னா குழந்தைய கொண்டு வந்து விட்டுரு, நான் வந்தெல்லாம் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னாங்க. நான் தனி வீடு எடுத்துதான் இருந்தேன், தனியாகத்தான் பயணிச்சிருக்கேன். யார் கூடயும் இருந்ததில்லை இதுவரையும். நான் வந்து வீட்டுல இருந்து கோவிச்சுட்டு அப்படின்னு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போனதில்லை. இதுவரையும் நான் போனதில்லை. எங்க வீட்டு வாசப்படி நான் தாண்டதில்லை. என்ன கஷ்டமோ நஷ்டமோ எங்க வீட்டுலதான் இருக்கு. இதுதான் என் வீடு, நான் எதுக்கு போகணும், நீங்க வேணா போங்க அப்படின்னு எல்லாரையும் வேணா வெளியே அனுப்புற பாப்பணும் அப்படின்னு நான் போக மாட்டேன். அதனால வந்து எங்க அம்மா வந்து, எங்க அப்பா நடந்து வருவாரு, பஸ் எனக்கு வந்துரும். அந்த நேரம் பாத்தீங்கன்னா காலையில் 8:30க்கே பள்ளி ஆரம்பிச்சது. ஜெயலலிதா அம்மா அந்த நேரத்துல உத்தரவு. காலையில 8:30க்கு பள்ளி ஆரம்பிச்சிடும், 3:30க்கு முடியும். இப்ப 8:30க்கு நான் கிளம்பணும், 2 குழந்தையும் இது பண்ணணும். எங்க அப்பா வர வர அந்த செருப்பு தைப்பாரு ஒருத்தராங்க, நான் பஸ் வந்துரும், செருப்பு தைக்கட்டும் அந்த சின்ன குழந்தைய அப்படியே கொடுத்து போட்டு பஸ் ஏறிடுவேன் நானு. என்னோட பணியையும் நான் வந்து சிறப்பா செஞ்சிருக்கேன் இதுல. ஏன்னா நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட நேரத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு இதுவரையும் சென்று கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பா வந்துட்டு இருக்காருங்கய்யா, அப்பாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தைக்கிற குழந்தைய கொடுத்துட்டு நான் பஸ் ஏறிடுவேன். அப்புறம் அப்பா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் என் சின்ன பையனும் வளர்ந்தாங்க. 2 குழந்தையுமே எனக்கு ஒத்துழைப்போட தான் இருப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்துல என் சின்ன பெரியவன் கூட சொல்லுவான், நீங்க நாங்க தான் உங்களை வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நைட் ஆனா பயமா இருக்கும். என் பெரிய பையன் தூங்க விட மாட்டேன், பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வர்ற வரையும் தங்கம் அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா சமையலறையில எனக்கும் பயமா இருக்கு தனியா நிக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி கொஞ்சம் பயந்த குணமும் இருந்தது. ஆனாலும் அதோடயே சேர்த்து 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 கொஞ்சம் எல்லாத்தையும் வளர்த்து கொண்டேன். அப்ப என் குழந்தை சொல்லுவான், நான் முடிச்சிருக்கேம்மா, நீங்க பயப்படாம எல்லாம் முடிச்சுட்டு வாங்கம்மான்னு சொல்லுவான். அந்த வீட்டுல தனியா நாங்க இருக்கும்போது வந்து எல்லாரோட தலைமாட்டுல எப்பயுமே ஒரு குச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு அருவாள் வந்து வச்சிருப்பேன் நான் அப்ப எல்லாம்.
ஏன்னா ஒரு பயம் இருக்கும் எனக்கு உள்ள வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு பயத்தோடயே தான் வாழ்ந்துருக்கிறேன். அப்புறம் என் கணவர் அழுது அழுதுதான் வர வச்சுட்டேன். ஏன்னா நான் போன் அடிச்சா அழுவேன். அதே மாதிரி என் பசங்க 2 பேருமே சரி சேட்டை வேற பண்ணுவாங்க. சாயந்தரம் பள்ளி விட்டு வந்தாங்கன்னா, அதுதான் என் பெரிய பையன் ரொம்ப சேட்டை. பள்ளி விட்டு வந்தா பறக்கும் வீடே. ஷூ ஒரு பக்கம் பறக்கும், யூனிஃபார்ம் பெல்ட்டை கழட்டி பெல்ட் தரன்னு பறக்கும். நான் அங்கிருந்து விளக்குமாறு பறக்கறதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுவாங்க. அது அப்படி பயங்கர கலவரம் பண்ணுவானுங்க 2 பேரும். இன்னைக்கு சொன்னா சிரிப்பான். ஏன்னா எங்க ஸ்கூல்லே அதிருவாங்க அவனை பார்த்தா. அவ்வளவு சேட்டை பெரியவன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்தானா கீழே எல்லாம் நடக்கவே மாட்டான். எல்லா டீச்சர்ஸோட பெஞ்ச்ல தான் நடப்பான். எங்க தலைமை ஆசிரியரும் அந்த நேரத்துல எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு மழை பெய்து விட்டால் பள்ளி லீவ் விட்டுருவாங்க. பள்ளி விடுமுறைன்னா அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல்லயே 2 பேரையும் வச்சுக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்து கூடயே வச்சுக்குவாரு. அந்த மாதிரி எல்லாம் சில நல்லவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்புகள் இருந்தது. அந்த மாதிரிதான் என் குழந்தை வளர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததுங்க ஐயா. உங்களுடைய கவிதை பயணத்துல உங்களுடைய கவிதைகள் இடம்பெற்ற நூல்கள் பற்றி எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் வேறு ஏதாவது தளங்களில் பயணித்துக் கொண்டு அதை பற்றி சொல்லுங்க. என்னுடைய கவிதை இடம்பெற்ற முதல் நூலை நான் பார்த்தபோது பெற்ற மகிழ்ச்சி கொஞ்சம் நஞ்சமல்ல ஐயா. இதுதான் அந்த ஒன்றடி கண்ணை, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய உலக சாதனை நூலான ஒன்றடி கண்ணை என்ற நூலில் தான் என்னுடைய முதல் கவிதை இடம்பெற்றது. அதற்கு அடுத்தாற் போல முகங்கள் 6 இந்த நாடு எங்கள் சொந்தம் என்ற புத்தகத்திலே என்னுடைய கவிதைகள் ஒரு 25 கவிதைகள் இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்ததாக சின்னஞ்சிறு கிளியே என்ற நூலிலே என்னுடைய பாடல் ஒரு 6 பேர் இணைந்த ஐயாவோட 7 பேர் இணைந்து செய்திருக்கோம். இதில் என்னுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி என்னுடைய முதல் பயணம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் தான் ஆரம்பம். கவிதை ஆர்வத்துக்காக சில தளங்களிலே நான் பயணிக்கிறேன். அதில் கேட்கக்கூடிய கவிதைகள் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அந்த கவிதைகள்ல எனக்கு இங்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். இன்றைக்கு ஒரு ரகசிய செய்தி சொல்லட்டுங்களா? ஒரு ரகசியம் சொல்றேன், சொல்றேன், வேற யார்கிட்ட சொல்லாதீங்க. ரகசியம். இந்த நாடு எங்கள் சொந்த தலைப்பு வச்சோம் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. 3 தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த நாடு எங்கள் சொந்தம், இன்னும் 2 தலைப்புகள் எல்லாமே கவிஞர் தமிழ்மொழியினுடைய கவிதைகள் இடம்பெற்ற வரிகள். அதுல 3 இந்த நாடு எங்கள் சொந்தம் என்ற தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த நூலில் திருமதி கல்யாணி அம்மா இருக்காங்க. அவங்களுடைய கணவர் இந்த நாட்டுடைய இராணுவத்தில் இருக்காரு. அதனால இந்த நாடு எங்கள் சொந்தம் என்று சொல்லுகிற வகையில தான் இந்த வரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 3 சொற்றொடர்கள், 3 பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. திருமதி திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்கள் தமிழ்மொழி பற்றிய ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவரிடம் தான் கேட்கப்பட்டது. 3 தலைப்புகள் தமிழ்மொழி கவிதைகளிலிருந்து வேணும், தமிழுடைய 100ஆண்டு விழா நடைபெறுவதால அவருடைய வரிகளிலிருந்து தலைப்பு கேட்கப்பட்ட போது அந்த அம்மா எடுத்து கொடுத்தாங்க. 3 தலைப்பு எடுத்து கொடுத்தாங்க. அதுல வீராதி காவியத்திலிருந்து ஒரு தலைப்பு எடுத்து கொடுத்தாங்க. இன்னொரு நூல்ல இருந்து ஒரு தலைப்பு எடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு சிறுவர் கவிதை நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு நினைக்கிறேன். வரி அந்த அடியை நாம இதுக்காக தான் பயன்படுத்தணும். உங்களுடைய நீங்க இடம்பெற்றிருக்கிறீங்க. இந்த நாடு உங்க சொந்தம், இது எங்கள் சொந்தம் இல்ல உங்க சொந்தம் என்பதாகத்தான் அது வந்திருக்குது. இதுல இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்த காரணம் உங்களுடைய கணவர் இந்த கவிஞருடைய கணவர் ஒரு இராணுவ வீரர் என்பது ஒரு காரணம். மகிழ்ச்சி அம்மா. நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கை பயணத்தை எல்லாம் சொன்னீர்கள். உங்கள் காதல் துணை பற்றி சொன்னீர்கள். அந்த முறுக்கு மீசை முருகேசனிடம் காதல் கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. ஒரு பெண் ஒரு இராணுவ வீரனை செய்து கொள்வது என்பது, காதல் என்பது, அந்த இராணுவ வீரன் என்பவன் நிச்சயமாக திருமணம் முடிந்த உடனே தனியை விட்டு சென்று விடுவான் என்று தெரிந்திருந்தும் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று, அதுவும் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிக உயர்ந்த ஒரு பண்பு. இதெல்லாம் பார்க்கிற போது சங்க இலக்கியத்திலே சில பாடல்கள் வரும். தலைவன் தலைவி
தலைவி பிரிந்திருக்கிற சரியாக சொல்ல களவழி களவழி 40 அதில் வருகிற பாடல்கள் எல்லாம் பார்த்தால் தலைவன் போருக்காக சென்று விட்டு மீண்டு வருகிற காட்சி. அப்போது நிறைய பேர் வந்து எங்க தலைவனை காணுமே அப்படின்னு தேடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கும். அந்த மன்னனை பாராட்டி, அந்த மன்னனுடைய வெற்றியை பாராட்டி, அங்கு கொடிகள் அசந்தாடுவதை போலவும், அங்கே படை வீரர்கள், அந்த படைக்கு சென்றவர்கள் வருவது போலவுமான காட்சி எல்லாம் நிறைய இருக்கும். இதையெல்லாம் அதையெல்லாம் படித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவம், நீங்கள் பேசிய பொழுது எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. அந்த அளவுக்கு சிறப்பான கொடுத்தீர்கள். இந்த கால இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல்லலாமா? இன்றைய இளைஞர்கள் வந்து எளிமையாக எதுவுமே கிடைத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எதுவுமே எளிமையாக கிடைக்காது. அதற்குரிய செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்க வேண்டியது நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு அளிப்பார் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளையா. ஏதாவது எளிமையாக கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நினைச்சது மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைங்கிறது. இங்க தெய்வம் ஏதும் இல்லைங்கிறத விட நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதற்குரிய முயற்சிகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனா அதற்குரிய முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இன்றைய காலகட்டத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த குடும்பத்துல நிறைய குழந்தைகள் நான் பார்த்த அளவுல நிறைய பேர் வந்து குடும்பத்துல இணைந்து போகக்கூடிய இந்த பண்பு இல்லாம இருக்கிறாங்க. அதை இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு நான் பள்ளியில வந்து சொல்லக்கூடியதுதான், எத்தனைதான் நாம் படித்தாலும் வேணுமா, ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. பெண்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கு. எல்லா விலங்குகள்லயும் இருக்கா? விலங்குகள்ல வந்து ஆண் விலங்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கு, பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கு. அது போல நமக்கும் ஒரு பண்புகள் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு பண்புகள் இருக்கு, பெண்களுக்குரிய பண்புகள் இருக்கு. அப்ப இந்த பண்பு தான், ஏன் நான் மட்டும் குழந்தையை வளர்க்கணுமா அப்படின்னா, இந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு குணம் வந்து நமக்கு தான் இறைவன் கொடுத்திருக்காரு. அப்ப அதை நம்ம செய்யணுங்கிறத எங்க பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் வீட்டை கவனிக்கணும், வீட்டை பொறுப்புடன் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்டிப்பாக முன்னெடுத்து செய்யணும். அப்பதான் அந்த குடும்பம் வந்து நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப என் கணவர் எனக்கு எவ்வளவுதான் நிறைய உதவிகள் செய்வார். இருந்தாலும் நாம் அதோட முழு ஒத்துழைப்போடு நாம் இருந்தாதான் நம்ம அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் என் குழந்தைங்களுக்கு பதிவு செய்வேன். ஏன்னா எங்க கணவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, தராசு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா, என் கணவர் நிறைய எனக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா முதல்ல பிரச்சனைய வந்து தராசுல வச்சுக்க, பிரச்சனைய ஒரு பக்கம் வச்சுக்க, என்னைய ஒரு பக்கம் வச்சுக்க. உனக்கு பிரச்சனை முக்கியம்னா பிரச்சனை பக்கம் வெயிட் போட்டோம், நான் முக்கியம்னா என் பக்கம் வரட்டும் பாரு. அப்ப நான் நினைப்பேன், எனக்கு யாரா இருந்தாலும் யாரு கணவர் தான் முக்கியம், பிரச்சனையை தூக்கி போட்டுருவேன், கணவரை தான் எடுத்துக்குவேன் நான். அதனால வந்து இதுவரையும் அதுதான் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதனால பிரச்சனைகள் வந்தா அன்றையோடு முடிச்சிடுவோம், அதை எடுத்துட்டு அதை சுமந்து கொண்டு திரிய மாட்டோம் நாங்க. அதுதான் இன்றைய காலகட்டத்துல நான் சொல்றேன். அதனால குடும்பம் என்றால் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும், அதுல எது தேவை அதை மட்டும் அதை எடுத்துக்கொண்டு சுமக்காமல் அன்றோடு விட்டு விடுங்கள் என்பதை இன்றைய நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். சிறப்பம்மா, சிறப்பு. நீங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை கூறினீர்கள். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் சொன்னீர்கள். ஆனால் இன்றைக்கு மாணவர்களை அறிவை நோக்கி நகர்த்துவதை விட மதிப்பெண்ணை நோக்கி நகர்த்துகிற போக்கு கல்வி அந்த முறையில் இருக்கு. அந்த கல்வி முறை தவறானதாக இருக்கு. மாணவர்கள் அறிவை நோக்கி நகர்கிறார்களா, மதிப்பெண்ணை நோக்கி நகர்கிறார்கள்? மதிப்பெண்ணை நோக்கி தள்ளப்படுகிறார்கள், அறிவை நோக்கி தள்ளப்படுவதில்லை. எனவே 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கான வினாத்தாள்களை பார்த்து அதற்கு விடை தெரிந்து கொண்டு மதிப்பெண் பெற்று வெளியே வந்து விடலாம். அப்ப அறிவாளி ஆக முடியாது. மதிப்பெண் மட்டும் நாம் பெற முடியும். மதிப்பெண் வந்து அறிவை தீர்மானிக்காது. அது மாதிரியான போக்கு கல்வி முறையில இருக்குது. அது எல்லாம் மாறுகிற பொழுது உங்களுடைய நோக்கங்கள், லட்சியங்கள் எல்லாம் நிச்சயம் சிறப்பாக வரும். நீங்கள் சொல்லுவது போல மாணவர்கள் எளிதாக என்று சொல்லுங்களே, அந்த முறை மாறி கடின உழைப்போடு பெறுகிற தன்மைக்கு ஆளாவார்கள். மிகச்சிறப்பம்மா, பாரதியாருடைய இந்த நிகழ்ச்சியில பாரதியுடைய புதுமை பெண்களாக இருக்கக்கூடிய ஒருவரான திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களை சந்தித்தோம். மிகச்சிறப்பான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். சீர்மிகு ஆசிரியர் விருது வழங்கும் அந்த பணியில் கூட தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு ஆசிரியர் பெருமக்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எடுத்து அதை எழுதி
நூலாக வெளியிடுகிற பொறுப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி அவர் சொல்லவில்லை. அது ஒருவேளை தற்புகழ்ச்சி வேண்டாம் நினைத்திருக்கலாம். என்றாலும் கூட நான் இதை இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுகார் நம்மோடு இணைந்து சிறப்பித்த கவிஞர், கனவாசிரியர் விருது பெற்ற கவிஞர் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்களுக்கு நன்றிகளை பாராட்டி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வலைவலி வழியாக வழங்கி கொண்டிருக்கும் திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகசுவாமி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண்களாக விளங்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிலைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி சிறும் சிறப்புமாக அமைந்தது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மேலும் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் கொண்டு வர நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன். உங்கள் தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.